அடுத்ததாக சென்னை பனையூரிலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். அவரோடு பேசலாம். செந்தில் ராஜா, சற்று முன்னதாக தாவேக தலைவர் விஜய் பனையூர் அலுவலகத்திற்கு வந்தார். இன்னும் சில நிமிடங்களில் காங்கிரஸ் நிர்வாகிகள் அங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆதரவு கடிதத்தோடு அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு ஏதேனும் ஆலோசனைகள் நடத்தப்படுமா? தற்போது ஆலோசனை நடக்கிறதா? அபிநயா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் இங்கு பனையூர் அலுவலகம் வந்து காத்து கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்பு அவர் பனையூர் அலுவலகம் வந்துவிட்டார். இந்த தேர்தல் முடிவு வெளியான பிறகு முதல் முறையாக காங்கிரஸ் தலைவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜயும் முதல் முறையாக நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது மறைமுகமாக தொலைபேசி வாயிலாக என நடைபெற்று வந்தது. இந்த நிலையில்தான் அந்த கூட்டணி உறுதியான பிறகு, அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்ட பிறகு இரு கட்சி தலைவர்களும் ஒரு இடத்தில் சந்திக்கிறார்கள். அந்த சந்திப்பு என்பது பனையூர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில நிர்வாகிகளும் அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் உள்ளிட்ட குழுவினரும் அவருடைய தலைமையிலான குழுவினரும் இங்கு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். ஒரு ஆலோசனை நடைபெற இருக்கிறது. முதற்கட்டமாக அனைத்து பேச்சுவார்த்தையும் நடைபெற்றுதான் கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இரு கட்சி தலைவர்களும் முதல் முறையாக சந்திக்க நிலையில் இங்கு ஒரு ஆலோசனை வந்து நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு இங்கிருந்து ஆளுநரை சந்திக்க இரு கட்சி தலைவர்களும் செல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே சில நிபந்தனைகளுடன் தான் இந்த கூட்டணி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து தமிழக வெற்றி கழகமும் முழு ஆதரவு அளித்து அதற்கான ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் இந்த கூட்டணி என்பது உறுதியாகி இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை இறுதியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்தும் இங்கு வந்து ஒரு முறை ஒரு ஆலோசனை வந்து நடைபெறும். ஏனென்றால் விஜயை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் முதல் முறையாக இங்கு சந்திக்கிறார்கள். எனவே அங்கு ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. அபிநயா. செந்தில் ராஜா, தொடர்ந்து அடுத்தடுத்த விவரங்களை நாம் பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை.